வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடைய ஆட்டம் அதிகரிச்சிருக்கு. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய புள்ளி அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளிவட்டாரத்தில் பேசிக்கிட்டாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் உதயநிதி பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் அடைப்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணிஞ்சு போகணும், தாழ்ந்து போகணும், இதுமாரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காரு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அண்ணாமலை யார் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதியை டார்கெட் பண்ணுறதுக்குண்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால எல்லா விதமான ப்ரெஷரையுமே கொடுக்குறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நபர்களும் இதை பயன்படுத்தினாங்க. ஒரு மேல்கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப பயன்படுத்தினாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய பேர் அட்மிட் ஆனாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியே லீக் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சரி கட்டினாங்க, இது எதுக்கு தாழ்ந்து போனாங்க, இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு சிறையில் அடைக்கப்படுறாரு, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு கட்டாயமாக புதியவராக தான் இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக போய் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு வரும். அந்த ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எங்கே வேணாலும் நியூஸ் நடந்தது, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தகவல் வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோவை நாங்கள் தொகுத்து கொடுத்துருவோம். நீங்கள் இலவசமான முறையிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோடைய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோடைய சின்னத்தை முடக்கினாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் டார்கெட் பண்ணி முடக்கினாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுறாங்க. பிஜேபி அப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நபர்கள். அவங்க போய் இந்த சின்னத்தை இது பண்ணி அது பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பில் சொன்னாலும், இன்னொரு தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, கட்டாயமாக அந்த இது அவங்க தான் பிஜேபி தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சின்னதாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு காரணம் பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரியும் ஓட்டிங் அதிகமாக விழுந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்கு இவ்வளோ போட்டு ஒரு 18,000 போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடைபெற போகுது, எதற்கு இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரிய வரும். சற்று முன்னே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அதுவும் அமைச்சர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வேறு யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ரொம்ப கண்குறுப்பாக இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் சிறையில் அடைப்பது உறுதி அப்படிங்கிறத அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் அடுத்தடுத்த தகவல்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.